தற்போதைய நிலைமையின் பிரகாரம் தாளமுகத்தினுடைய நகர்வு மெதுவாக நகர்ந்து செல்வதுடன் கூடுதலாக வடக்கு மாகாணம் முழுமையாக முகில்கள் சூழ்ந்ததாகவும் பலத்த மழை இல்லாத போதிலும் ஓரளவான மழை பெய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த நிலைமையானது எதிர்வரும் நாட்களிலும் தொடரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பூநகரி இப்பகுதிகளில் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக காணப்படும். அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் கிழக்கு கரையோர பகுதிகளிலும் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனினும் இக்கால பகுதிகளில் இந்த தாளமுகத்தின் காரணமாக வானம் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் கூடுதலான பிரதேசங்களிலே மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த எம்எஸ்என் வெதரையும் பார்க்கின்ற போது அங்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு சாத்தியப்பாடு காணப்படுவதுடன் வவுனியா பிரதேசத்திலேயும் மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. குறிப்பாக இங்கே வவுனியா மற்றும் மாங்குளம் பிரதேசங்களில் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி நீரானது இரண்டமடு குளத்தினை வந்தடைவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. அதனாலே இரண்டமடு குளத்தினுடைய வான்கதவுகள் மேலதிக நீரினை வெளியேற்றுவதற்காக திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று முத்தியங்கட்டு குளத்தினுடைய நீர்மட்டம் தற்போது 19.8 அடிகளாக காணப்படுகின்றது. இதனுடைய கொள்ளளவு 24 அடியாக இருப்பதனால் முத்தியங்கட்டு குளத்திலிருந்தும் மேலதிக நீர் வெளியேற்ற வேண்டிய தேவை ஏற்படலாம். அதேபோன்று தண்ணி முறிப்பு குளத்தினுடைய நீரும் வெளியேற்ற வேண்டிய தேவை ஏற்படலாம். இதற்கு அப்பால் வவுனிக்குளம் சில வேளைகளில் மேலதிக நீர் வான்பாயக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதே போன்று ஏனைய குளங்களும் வான்பாய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. மழை வீழ்ச்சியை பார்ப்போமாக இருந்தால் கடந்த 24 மணித்தியால நேரங்களில் யாழ்ப்பாணத்தில் 11 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி 25 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அளவில் கிடைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பூநகரியில் 11 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பிலில் 26 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, ஒட்டுசுட்டானில் 6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, மல்லாவியில் 3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. இதே காலப்பகுதிகளில் மாங்குளம் மற்றும் கனகராயங்குளம், புளியங்குளம், இரணைமடு பகுதிகளிலும் மழை வீழ்ச்சி கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கு மழை மானிகள் இல்லாத காரணத்தினால் இதனை நாங்கள் இங்கு குறிப்பிட முடியாதுள்ளது. இருந்த போதிலும் தற்போதைய நிலைமையின் பிரகாரம் இப்பிரதேசங்களிலும் குறிப்பாக 10 தொடக்கம் 20 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருப்பதற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த தாளமுகத்துக்கு தயார்படுத்த வேண்டிய நிலைமை காணப்படுவதுடன் இந்நிலைமையானது மேலும் தொடர்ச்சியாக 12ஆம் தேதி 13ஆம் திகதிகளிலும் இதனுடைய மூலம் எங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம்.